ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூனிட் 6ல் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்ட் 2 அதோடைய கண்டினியூஷன் வீடியோ. ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனேயில் திறந்தாங்க. சத்யசோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி திறந்து வச்சாங்க. இவங்க எழுதின நூல் பார்த்தீங்கன்னா குலாம் கெரி, அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு பொருள். அடுத்தது நாராயணகுரு, இவர் பிறந்தது கேரளாவில். இவர் என்ன அமைப்பு திறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை திறந்து வச்சிருக்காரு. இவர் கூட உறுதுணையாக இருந்த உறுப்பினர்கள், முக்கிய உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் பால்பு குமாரன் ஆசான். அனைவரும் வந்து வழிபடுறதுக்கு அருவிபுரம்ன்ற ஊரில் கோவில் கட்டியிருக்கிறாரு. பார்க்க போகிறது ஐயங்காளி. ஐயங்காளி பிறந்தது வெங்கனூர், திருவனந்தபுரத்தில். இவர் நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றதுனால இவர் 1907ஆம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம், ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்ன்றதை நிறுவினார். அடுத்தது சர் சையத் அகமத் கான், ஒரு அறிவியல் கழகம் வந்து திறந்திருக்காரு. அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. ஆங்கில கல்வி பயிலும்படி வலியுறுத்தி வந்திருக்கிறார். அலிகார் இயக்கம் 1875. இதில் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரி வந்து நிறுவியிருக்காங்க. அலிகார் இயக்கம் இக்கல்லூரியில் மயப்படுத்தி நடந்ததுனால இதுக்கு இந்த பேர் வந்தது. 1920ஆம் ஆண்டு கல்லூரி பல்கலைக்கழகமாக மாறியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம். இது ஒரு மீட்பு இயக்கம். இதோடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது உல் ஹசன். முஸ்லீம் உலமாக்கள் முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமத் கங்கோத்ரி தலைமையில் ஒரு பள்ளி திறக்கப்பட்டது. இந்த பள்ளியில் ஆங்கில கல்வி புறக்கணித்து உண்மையான இஸ்லாமிய மதம் கற்றுத்தரப்பட்டுச்சு. அடுத்த இயக்கம் பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கங்கள். 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி மும்பையில் இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தை தொடங்கினார். ரக்னுமாய் மஜ்தயால்சன் சபை, அதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் ராஸ்கோப்தர் உண்மை விளம்பி அப்படிங்கிற தாரக மந்திரம் தான் இந்த அமைப்போடையது. அடுத்து இதில் 2 இயக்கங்கள் இருந்துச்சு. நிரங்கரி இயக்கம் தொடங்கி வைத்தவர் பார்த்திங்கன்னா பாபா தயால்தாஸ் நிரங்கரி, பஞ்சாபில். இதோட முக்கிய கோட்பாடு பார்த்திங்கன்னா உருவமற்ற வழிபாடாக இருந்துச்சு. குருநானக்குடைய கொள்கைகளை பின்பற்றினாங்க. அடுத்த இயக்கம் நாம்தாரி இயக்கம். இதை தொடங்கி வச்சவர் பாபா ராம்சிங். கிர்பான் வாளை தவிர மீதி எல்லாத்தையும் அணியறதுக்கு வற்புறுத்திச்சு இந்த இயக்கம். ஆணும் பெண்ணும் சமம்ன்ற கொள்கையோட இந்த இயக்கம் செயல்பட்டுட்டு வந்தது. அடுத்தது சிங் சபா, அகாலி இயக்கத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே திறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தசரஸ், கால்சா கல்லூரி திறந்திருக்காங்க. சீக்கிய மதத்தை மீட்டெடுப்பதே இந்த சபாவோட முக்கிய குறிக்கோள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள், பிறந்தது மருதூர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். அடுத்து 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் தொடங்கி வச்சார். பின்பு இதோடைய பேரை வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு மாற்றி வச்சார். 1867 தர்மசாலை திறந்து வச்சார். அடுத்தது பார்த்திங்கன்னா அயோத்திதாசர், இவர் அத்வைந்தானந்த சபா வந்து நிறுவியிருக்காரு. 1882 ஜான் ரத்னத்துடன் இணைந்து திராவிடர் கழகம் வந்து திறந்திருக்காரு. 1885 திராவிட பாண்டியன் இதழ் நடத்தி வந்தார். 1891 திராவிட மகாஜன சபை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஃபஸ்ட்டு மாநாடு பார்த்திங்கன்னா நீலகிரியில் நடந்திருக்கு. ஆல்காட்டோடைய தாக்குதல்னால சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறத திறந்து 1898ஆம் ஆண்டு பௌத்தத்தை தழுவினார். 1907 ஒரு பைசா தமிழன்ற இதழை நடத்தி வந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன். வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.